Hi, என் பேர் Steffi John. எனக்கு 29 வயசு ஆகுது. நான் மெட்ராஸ் Crocodile பேங்க்ல எஜுகேஷன் ஆஃபீஸரா இருக்கேன். எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே when people come அவங்களுக்கு இந்த அனிமல்ஸ் பற்றி சொல்லி கொடுத்து இது வாழ்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக சொல்லி கொடுக்குறது தான் எஜுகேஷன் ஆஃபீஸரோட ரோல். மோஸ்ட்டாக பார்த்துட்டு ஜூ கீப்பர்ஸு, ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அது அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு ஜூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போது அனிமல் கீப்பர்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. க்யூரட்டோரியல் டீம் எது நெசசரி எது வேண்டான்றது அனிமலுக்கு வேண்டான்றதையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போது ஜூ வெட் அப்படின்னு சொல்கிறவங்க அனிமலுக்கு எது ப்ராப்ளம்னா பார்ப்பாங்க. என்னோடது ஜூ எஜுகேஷன். நான் இந்த சைட்லேருந்து பீப்புளுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி எஜுகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி எது மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்றது நான் பார்ப்பேன். ரைட். ஸோ நாங்கள் எல்லாருமே ஜூக்கில் இருக்கோம், ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். ஜூவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப் ஸ்டேபிள் இது கிடையாது தான். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கே யார் எப்போ எப்படின்னு தெரியலும் போது அனிமல்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க எப்போ கோவப்படுவாங்க, எப்போ இதுவாகுவாங்கன்னு தெரியாத போது கண்டிப்பாக அவங்க லைஃப் கஷ்டம்தான். ஜென்ரலாக ஜூவில் யார் வேலை பார்ப்பா, யார் இது அனிமல்ஸோட இருப்பா அப்படின்றது என்கிட்ட கேட்பாங்க. ஏன் இருக்கக்கூடாது, எப்போ பார் பீப்புளோட தான் இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனிமலோட இருந்துட்டு போகிறேன். ஐ எம் ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இவ்வளோ க்ராக்கடைல்ஸும் ஸ்னேக்கும் யார் பார்ப்பா டெய்லி? நான் பார்க்குறேன். கடிக்காதுன்னு இல்லை, கடி கொடுத்தா வாங்கிக்கணும். நான் அப்படி தான் கான்செப்ட். ஏன்னா அதுங்க அப்படி தான் அதோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். நமக்கு பேச முடியும், பிடிக்கலன்னா ஒன்று சொல்கிறோம், இது பிடிக்கல வேண்டான்ட்டு. அதுங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆஸ் அ எஜுகேஷன் ஆஃபீஸர் நான் கைடட் டூர் கொடுக்கணும், நைட் சஃபாரிஸ் பண்ணணும், வர்ச்சுவல் டாக்ஸ் நிறையா போகும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அனிமல் ஹேண்ட்லிங் இருக்கும், அனிமல் வச்சு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். தென் வி ஆல்சோ டூ crocodile ஃபீடிங் வித் த ஜென்ரல் பப்ளிக். அதுக்கப்புறம் வி bring in ஸ்கூல்ஸ், காலேஜஸ். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட கரிக்குலம் பேஸ்டாக கொண்டு போவோம். ஜூவில் அதிகமாக ஆண்கள் தானே வேலை செய்வாங்க. ஏன்னா பெண்கள் பயப்படுவாங்க, ஆண்கள்லாம் பயம் இருக்காது அவ்வளோவா. அதனால் பெண்கள்லாம் அவ்வளோவா வேலை செய்ய மாட்டாங்க. மக்கள் ஜென்ரலாக பொண்ணுங்க ஜூவில் ஒர்க் பண்ண மாட்டாங்க, பாம்பு பிடிக்க மாட்டாங்க, பாம்பு நான் பயப்படணுன்றது அவங்களோட அசம்ஷன். இன்றைக்கி நான் அப்படி இல்லை. நான் ஜூவில் ஒர்க் பண்ணுறேன், பாம்பு பிடிக்கிறேன், என்னால் அதை பற்றி பேச முடியும், மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி அப்படி நிற்கும்போது அந்த ஜென்ரல் பொண்ணுங்கன்னா பண்ண முடியாது, இது பண்ணக்கூடாதுன்ற அசம்ஷன் வேண்டாம். சில விஷயம் நான் கஷ்டப்படுறது, எங்கள் அப்பா 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார், பாம்பு தூக்குறவளை எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டார். எல்லாருமே நிறைய பேர் வேண்டான்னு சொல்கிறது நீ ஜூவில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அப்படின்னு. தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு கவலை எங்கள் அப்பாவுக்கு இருக்குது. பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், என் பொண்ணு இப்படி தான், அதனால் யார் இப்படியே அக்செப்ட் பண்ணி வராங்களோ அவங்க தான் வருவாங்க அப்படின்றது ஹி நோஸ். நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இங்கே இந்த ஸ்னேக் டாக் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி. இன்னும் நம்ம ஊரில் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 50,000 to 60,000 people டை. ஏன்னா ஸ்னேக் பைட்னாலே இறந்து போகிறாங்க. அப்போது நமக்கு அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்க. நம்மளோட கண்ட்ரியில் எப்படின்னா அது ஒரு சாய்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க யாரும். எது வந்தாலும் இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர வைல்ட் லைஃப்னு ஒரு ஆப்ஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் மேபி தேர் இஸ் எனி ஸ்கோப் அது வரைக்கும். இதை போய் யாராவது படிப்பாங்களான்னு சொல்லாதீங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் நம்ம பிளானட், நம்ம ஏர்த்தோட கனெக்டிவிட்டியாக நாங்கள் படிக்கிறோம், அவ்வளோதான். இது அப்கமிங் ஃபீல்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே காலேஜஸ் இருக்குது. நம்ம வைல்ட் லைஃப் பேஸ் பண்ணி ஜுவாலஜி பண்ணும்போது கூட அதுலேயே நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ அது மாதிரி காலேஜஸ் இருக்குது. நீங்கள் காலேஜ் அப்ளை பண்ணும்போது ரீசர்ச் பண்ணி அதை பண்ணுறது நல்லது. இப்போது இது படித்தா என்ன வேலை, இது வேலை கிடைக்குமான்றது ஃபஸ்ட்டு கேள்வி. வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் வருமானது 2வது கேள்வி. வேலை இருக்குங்க. இந்த கெரியருக்குள்ளே வரும்போது இனிஷியலாக ஒரு இன்டர்ன்ஷிப் இல்லாட்டி நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்களோ
ஒரு 3 months இன்டர்ன்ஷிப்லாம் எடுப்பாங்க நிறைய இது. ஸோ தே பே அரவுண்ட் 15,000 to 20,000. இனிஷியல் அப்படி தான் இருக்கும், எல்லா ஜாப்லேயும் இனிஷியல் அப்படி தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஹாவ் அ பெட்டர் சேலரி வித் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். போக போக தான் வரும் இது எல்லாமே, சேம் லைக் எனி அதர் ஜாப். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தது 7th standard ஸ்டீவ் ஐர்வின் பார்த்து, வேறு எதுவும் இல்லை. அவர் பேசுகிறாருல்ல அதை பற்றி பேஷனேட்டாக, இந்த அனிமல் வந்து இப்படி இருக்குன்றது, அதுதான் எனக்கு அங்கே ஹோல்ட் ஆச்சு. ஸ்கூல் பியூர் சயின்ஸ் எடுத்தேன் 11th and 12th. அண்ட் காலேஜ் வந்து நான் திருச்சி பிஷப் ஈபர் காலேஜ் ஜுவாலஜி பிஎஸ்சி பண்ணேன் நான். 3 years of zoology there. ஜுவாலஜிக்கு அப்புறம் வைல்ட் லைஃப் பயாலஜி அண்ட் கான்சர்வேஷன் எடின்பர்க் நேப்பியர் யூனிவர்சிட்டி ஸ்காட்லாண்டில் நான் போய் மாஸ்டர்ஸ் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் ஜூ எஜுகேஷன் அசோசியேஷனில் IZEன்னு சொல்லுவோம் நம்ம. அதில் சவுத் ஏஷியன் ரெப்ரசன்டேட்டிவாக இப்போது நான் வந்து எலெக்ட் ஆகிருக்கேன். கான்ஃபரன்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில். ஸோ ஆஸ் அ ஜூ எஜுகேட்டர் நம்மளோட மெயின் ஆம்பிஷன், மெயின் கோல் என்னென்னா மக்களுக்கு அந்த சின்ன சேஞ்ச் கொடுக்கணுன்னு தான். இங்கே ஜூ இருக்கிற காரணமே அதுக்கு தான். மக்கள் வந்து ஒரு சான்ஸ் அனிமலுக்கு கொடுக்குறதும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஃப்யூச்சரை எப்படி பெட்டராக கொண்டு போகலாம், அனிமலோட சேர்ந்து வாழ எப்படி முடியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, 2 பேரும் சார்ந்து இருக்கோம். நம்ம அதை சார்ந்து இருக்கோம், அதுங்க நம்மளை சார்ந்து இருக்கு. ஸோ சேர்ந்து எப்படி இருக்கலான்றது தான் ஜூவோட கோல். அண்ட் ஆஸ் எ எஜுகேட்டர் என்னோட தினசரி கோல் அதுதான். ஹோப்பிங் அண்ட் வெயிட்டிங் தட் யூ வில் ஆல் fall in love with our animals.